போவாங்க சார், வரமாட்டேன்றார் சார்ன்னு. அதுக்குள்ளே போயிடுவேன்னு வச்சுங்களேன். அப்போ கேட்பேன், நிச்சயமா நீ எனக்கு நீ டைரக்டராக எனக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டேல்ல அப்படின்னு. அண்ட் ஒரு டைரக்டருக்கு வந்து அசோசியேட் டைரக்டர் அப்படிங்கிறது ஒரு பொண்டாட்டி மாதிரி. ஸோ என்னதான் பிரச்சனைகள் எது இருந்தாலும் அது வந்து கரெக்ட் பண்ணுற மாதிரி பாஸ்கர், அசோசியேட் டைரக்டர் பாஸ்கர், நிஜமாக ஹி ஹஸ் டன் a wonderful work in this film. நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் நிறைய விஷயங்கள் இப்போ டேட் பிரச்சனைகள் அது இருக்கும்போது, இல்லையா டேட் இல்லை நீ என்ன பண்ண சார் 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 எப்படியாவது பண்ணி கொடுங்க. நான் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட நான் பேசினதே கிடையாது டேட்ஸ் பற்றி, அவங்களும் என்கிட்ட பேசினது கிடையாது. எல்லாமே ஹி இஸ் ஹேண்ட்லிங். வெங்கட் கூட என்ன சார் எப்போ சார் டேட்டு அப்படின்னு. ஸோ இட் வாஸ் ஒண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் திஸ் டீம் அண்ட் ஆல் த ஆக்டர்ஸ் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஷுட் ஆல் பெருசாக இன்னும் நீங்கள் வளரணும்னு அந்த கடவுளை நான் வேண்டிக்கிறேன். ஆல் தட் இஸ் பெஸ்ட். అండ్ థ్యాంక్ యూ సో మచ్ అర్చన గారు. ఇంకా నెక్స్ట్ సినిమాలు పిలవండి. ఓకే, అండ్ థ్యాంక్ యూ సో మచ్. గాడ్ బ్లెస్ ఎవ్రీవన్. இந்த படம் எனக்கு இந்த ஸ்டேஜ் ஆஃப் மை கரியரில் இந்த படம் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பயங்கர நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்திருக்கு. அதுக்கு நான் நிறைய பேருக்கு தேங்க்யூ சொல்ல விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட்லி AGS, Archana ma'am, Aishwarya ma'am, Venkat sir, thank you for this opportunity. Thank you for green lighting a script like this. And இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எழுதி அவங்கள பற்றி ஒரு கதை எழுதி அப்கமிங் ஆக்டர்ஸ்க்கும் அப்கமிங் ஆர்டிஸ்ட்க்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்து with all the resources you have, you are using it so well. So thank you so much for doing that. And Venkat sir also, thank you for helping me and my team with everything sir. Najamave nariya help pannirkeenga, romba nandri. Subhash sir, இந்த ரோலுக்கு நீங்க என்ன செலக்ட் பண்ணதுக்கு I should feel very very lucky because as an upcoming actress and as an actress itself, girls-க்கு நிறைய இந்த மாதிரி பவர்ஃபுல்லான இம்பேக்ட்ஃபுல்லான ரோல் வரதில்லை. ஸோ அதனால தான் நீங்கள் நிறைய பண்ண ஆரம்பிக்கும் போதே எனக்கு புரிஞ்சிடுச்சு, ரொம்ப ரேராக தான் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஸோ ஐ ஃபெல்ட் லைக் கண்டிப்பாக இதை நம்ம பண்ணணும் அப்படின்னு. என்னை செலக்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இந்த ரோலை இப்படி எழுதுனதுக்கு ரொம்ப தேங்க்யூ. இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அர்ஜுன் சார், இட் ஹஸ் பின் அன் ஆனர் டு ஷேர் ஸ்க்ரீன் வித் யூ. நீங்கள் அவ்வளோ ப்ரொஃபஷ்னல், உங்கள் எக்ஸ்பர்டீஸ் பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருந்துச்சு. நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன விஷயம்லாம் நான் நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். அண்ட் ஐ ஹாவ் ஆக்சுவலி க்ரோன் அப் வாட்சிங் யூ. அண்ட் நீங்கள் ஆக்ஷன் கிங்காக இருந்துட்டு உங்களோட டிசைபிள் உங்களோட ட்ரைனிங்கில் சண்டை போடுற மாதிரி எனக்கு காமிச்சதுக்கு ஐ ஹோப் ஐ ஹவ் டன் ஜஸ்டிஸ் டு தட் narrative. So thank you so much for being so humble and sweet to me. எனக்கு நீங்கள் கொடுத்த டிப்ஸுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ, கொடுத்த கான்ஃபிடென்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அபிகா, I have had such a lovely time with you. I remember through night shoots and hectic shoots and everything, உங்களோட பாசிட்டிவிட்டி, உங்களோட கம்பெனி really got me through like so many hectic times. So ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. You are so sweet, நீங்கள் ரொம்ப humble. And you're such a wonderful actress, and I can understand why you're such a joy to work with for everybody around you. So I'm so happy to have met you through this project. Thank you also to all my other co-stars. You guys have all been, நீங்கள் எல்லாரும் என்னை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி எனக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுத்து என்னை நம்பியிருக்கீங்க. ஸோ ரொம்ப தேங்க்யூ. அண்ட் பிரபு மாஸ்டர், உங்களை நான் ரொம்ப தொல்லை பண்ணி டார்ச்சர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. பட் நீங்கள் அவ்வளோ பொறுமையாக எனக்கு டெய்லி ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு எல்லாமே பொறுமையாக சொல்லி கொடுத்து எனக்கு வர வரைக்கும் நீங்கள் எனக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுத்து நீங்கள் எனக்கு ஏற்ற மாதிரி கோரியோகிராஃப் பண்ணி அவ்வளோ அழகாக பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். நீங்கள் இல்லாமல் மை ரோல் இந்த மாதிரி அது வந்திருக்காது. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. உங்கள் டீமுக்கும் ரொம்ப தேங்க்யூ. அன்னைக்கு நான் படம் பார்த்தும் போது கூட நம்ம அடிச்சதா இப்படி இவ்வளோ ஃபோர்ஸாக தெரியுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் ஐ அண்டர்ஸ்டுட்
ஆக்சுவலி ஃபைட்டர்ஸ் பண்ற ரியாக்ஷன் அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து, அதுவும் நம்ம ரீடேக் கேட்கும்போது அவங்க திரும்ப திரும்ப பேக் ஃபிளிப் பண்றதுல இருந்து அடி வாங்குறதுல இருந்து எல்லாம் பண்றாங்க. ஸோ அவங்க தே ஹவ் மேட் அஸ் லுக் குட். ஸோ தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. உங்க டீம் ரொம்ப பொறுமையா எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ டு த ரெஸ்ட் ஆஃப் த டீம் ஃபார் making this such a wonderful experience for me. This has been a huge opportunity and people ko romba pudikonu na nambren. And also it has been such a lovely experience working with a production house like this. I know the reputation you guys have and my team is so happy with you, with the way the payments have come and the way schedules have happened and everything. So thank you. Thank you so much. Thank you. உங்க எல்லாருக்கும் படம் பிடிக்கும்னு நம்புறேன். Thank you. ஆர்டிஸ்ட் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என்று எல்லா மொழிகளிலும் தவிர்க்க முடியாத இடத்தில் இருக்கும் அபிராமி அவர்களை முடிக்கிறேன். அழகான இன்ட்ரடக்ஷனுக்கு நன்றி நிக்கில். தேங்க்யூ. அனைவருக்கும் மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு இந்த மேடையில் நிற்கிறது. போன வருஷத்துல நிறைய வாட்டி இதே பிரசாத் லாவில் நிறைய படங்களோட ஏதாவது ஒரு விழாக்காக இங்கே வந்து நிற்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. இந்த வருஷமும் இது ஒரு அற்புதமான தொடக்கம் என்று நான் நினைக்கிறேன். நிறைய பேர்கிட்ட இந்த ஒரு மேடையில் நிற்கும் போது எல்லாருக்கிட்டையும் இதை வாழ்த்து சொல்றதுக்கோ இல்லை நன்றி சொல்றதுக்கோ இல்லை மகிழ்ச்சி தெரிவிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் நானும் இங்கே வந்து நிற்கிறேன். இந்த டீமில் இங்கே உட்காந்துருக்கிற எல்லாருமே எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க. ஒவ்வொருத்தங்க கூட ஒர்க் பண்ணதும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சுபாஷ் வந்து ஒரு அட்டெண்டன்ஸ் ஷீட் மாதிரி எல்லாருடைய பேரை சொல்லிட்டாங்க. அதனால நான் மறுபடியும் எல்லாருடையது சொல்றது இல்லை. பட் குறிப்பிட்டு ஒரு 2-3 பேரை பற்றி சொல்லணும் கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் அர்ஜுன் சார், ஸோ ஹாப்பி. 25 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் உங்க கூட ஒர்க் பண்ண முடிஞ்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எதுக்கு 25 வருஷம் ஆச்சு நம்மள 2 பேரையும் பேரா காசு பண்றதுக்குன்னு எனக்கு புரியல. I hope to get more opportunities to work with you. Always a joy உங்க கூட ஒர்க் பண்றது. பிரீத்தி, நீங்க சொன்ன அதே எமோஷன்ஸ் தான் எனக்கும் உங்ககிட்ட. நீங்க வந்து நம்ம 2 பேரும் ஒரே மாதிரியான லூசுங்கன்னு நினைக்கிறேன். அதனால நம்ம வேவ் லெங்த் ரொம்ப நல்லா மேட்ச் ஆயிடுச்சு. செட்ல ரொம்ப ஜாலியா இருக்கும். ஏன்னா விமென் வந்து ஸ்டண்ட்ல காட்டுறதே ரொம்ப அபூர்வம். எது ரொம்ப ரொம்ப கையில் விரல்ல என்ன முடியற மாதிரியான அளவு படங்கள்ல தான் அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ எங்க 2 பேருடையும் பெயின், விக்ட்ரி எல்லாமே ஒரே ஜேர்னி நாங்க போயிட்டு இருக்கோம். அதனால எங்களுக்கு நல்ல ஒரு சிங்க் ஆயிடுச்சு. யூ ஹாவ் அ வண்டர்ஃபுல் கரியர் அஹெட் ஆஃப் யூ. ரொம்ப மெனக்கெட்ட பண்ணியிருக்கீங்க. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் டு யூ. ஏஜிஎஸை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. எல்லாரும் சொல்கிறாங்க காசு கரெக்டாக வந்துடும் எல்லாமே சொல்கிறாங்க. அப்படின்ட்டு வந்து சினிமாக்காரங்களுக்கு காசு வாங்குறது எவ்வளோ கஷ்டம்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஏஜிஎஸை பார்த்து எல்லா ப்ரொடக்ஷன் ஹவுஸஸும் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். பட் ஜோக்ஸ் பார்ட், நான் நிஜமாலும் நம்புகிறேன் பெண்கள் வந்து தலைமை ஏற்றி நடத்தும் எந்த ஒரு நிர்வாகமும் இட் வில் பி ரொம்ப அருமையாக நடத்துவாங்க. ஸோ ஐ திங்க் இட் இஸ் பிகாஸ் I'm not taking credit away from Avaram sir and the 3 brothers கிட்ட credit எடுக்கல. But it is because of the 2 of you ladies. இது இவ்வளோ அழகா நீங்க நடத்துறீங்க. So kudos to you. Yes, definitely இதுக்கு கை தட்டணும். Then Prabhu Master, thank you so much. என்னால நான் வந்து வாழ்க்கையில் ஒருத்தர கை நீட்டி கூட அடிச்சதில்லை. எனக்கும் வயலன்ஸுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனாலும் என்ன இவ்வளோ வயலண்டா, இவ்வளோ டெரரா, இவ்வளோ அழகா நீங்க ஸ்கிரீன்ல அப்படியே ஒரு கிளே மாதிரி வடிவமைச்சு நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க. கதை அவர் தான் எழுதினாரு, கேரக்டர் அதுக்கு வரேன் நான் இருங்க. ஆனா அது வந்து கதை பேப்பர்ல தான் இருக்கும். நிஜமான ஒரு ஆள்கிட்ட இருந்து அந்த வேலை வாங்குறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. ரொம்ப ரொம்ப அழகா நீங்களும் உங்க டீமும் என்கிட்ட இருந்து அந்த வேலை வாங்கியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. என்னால முடியும்னு சினிமாவில் நான் நிறைய ஜான்ரா பண்ணியிருக்கேன். காமெடி, இது ஹாரர், ரொமான்ஸ் எல்லாமே நிறைய பண்ணியிருக்கேன். இது வந்து வாட்டி பண்ணுறேன். என்னால் முடியுமான்னு எனக்கு ஒரு பயம் இருந்தது, ஒரு பதட்டம் இருந்தது. எனக்கு எங்குள்ள இருக்கிற டேலண்ட்டை நீங்கள் எனக்கே காட்டி தந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ வெரி மச். ரவி சார், யுவர் மியூசிக் இதில் தெரிச்சிருக்கு. நிஜமாலும் இதில் ஒரு பிளாஸ்ட் வந்து உங்கள் மியூசிக் தான். அமேசிங்காக இருக்கு.
எங்களெல்லாம் நாங்க ஒரு பஞ்ச் கொடுக்கறதுக்கு ஒரு 10 பஞ்சோட வெயிட் கொடுக்கறது உங்க மியூசிக். ஸோ தேங்க்யூ ஸோ வெரி மச். உங்க கான்ட்ரிபியூஷன் இந்த படத்துல யாராலையுமே வந்து மறக்க முடியாது. அமேசிங்கா இருக்கு. அண்ட் ஃபைனலி இங்க இருக்கிற யாரையும் நான் மறந்துட்டேன்னு வச்சுக்காதீங்க. அருண் ப்ரோ மறந்துட்டேன்னு நினச்சிக்காதீங்க. உங்க கூட எல்லாரும் கூட ஒர்க் பண்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தது. பட் ஐ திங்க் சம் ஆஃப் தெம் ரிக்வயர் லிட்டில் எக்ஸ்ட்ரா டைம், அதனால அங்கே செலவழிக்கிறேன். ஃபைனலி சுபாஷ், எனக்கு நிஜமால ஒரு தம்பி மாதிரி தான் நீங்க. எனக்கு உங்க மேல அவ்வளோ ப்ரைடு இருக்கு, அவ்வளோ சந்தோஷம் இருக்கு. உங்களோட இந்த இது வெற்றி தான் எனக்கு தெரியும். அதனால உங்களோட இந்த வெற்றியில நானும் ஒரு சின்ன பங்கா இருந்தேங்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்யூ ஃபார் ரைட்டிங் இவ்வளோ அழகான, இவ்வளோ ஸ்ட்ராங்கான, போல்டான ஒரு கேரக்டர். அதுவும் இதுல நிறைய பேருக்கு தெரியாது. சுபாஷ் எனக்கு பர்சனலா சொன்ன ஒரு விஷயம், சுபாஷோட அம்மாவுமே ஒரு பிளாக் பெல்ட் கராட்டே ஃபைட்டர். ஸோ என்னோட கேரக்டருக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து அவங்க அம்மா தான் அப்படின்னு சொன்னாரு. அது எவ்வளோ பெரிய ஆனர். எனக்கு தான் அந்த ஆனர் போய் சேருது. தேங்க்யூ ஸோ மச் சுபாஷ். உங்களோட அம்மாவோட அந்த அந்த வேர்ஷனுக்கு நான் ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன்னு நான் ஹோப் பண்ணுறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் உங்களுக்கு. என் கடைசியாக ஒரு குருநாதருக்கு நான் சொல்லணும். எங்களோட சென்சே இங்க இருந்தாரு, பிரபு மாஸ்டர். என்னோட சென்சே எனக்கும் பிரீத்திக்கும் கராட்டே கோச்சிங் கொடுத்தாரு அவர் தான். உங்களோட ட்ரைனிங் இல்லைன்னா நான் இந்த படத்துல நான் பண்ணதோட 10% கூட பண்ணியிருந்திருக்க முடியாது. தேங்க்யூ சென்சே. ஐ ஆல்சோ வாண்ட் டு டேக் கொஞ்சம் டைம், கொஞ்சம் பேரோட பேர் வந்து குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுல வந்து இவங்க பேர் வந்து லாஸ்ட் 10 கிரெடிட்ஸ்ல கடைசியில தான் வரும். ஆனா இந்த ஒரு சில நபர்கள் இல்லைன்னா இந்த படம் வந்து நின்றுருக்காது. எனக்கு வந்து ஃபைட்டே தெரியாது, பிரீத்திக்கும் ஃபைட்டே தெரியாது. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு உமன் கூட ஃபைட் பண்றோம்னு சொல்லிட்டு அவ்வளோ எக்ஸைட்டடா, அவ்வளோ என்தூசியாஸ்டிக்கா சுத்தி நின்று மோட்டிவேட் பண்ணி, இன்னும் நல்லா பண்ணுங்க மேடம், இன்னும் நல்லா பஞ்ச் பண்ணுங்க மேடம், பட்டாலும் பரவாயில்ல நீங்க அடிங்க மேடம் சொல்லிட்டு எங்களுக்கு ஊக்கம் கொடுத்த ஒவ்வொரு ஃபைட்டருக்கும் நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஐ எம் கோயிங் டு ரீட் அவுட் அந்த லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ். கொஞ்சம் அதிகம் பேர் இருக்கு, but I'll try to finish it quickly. Karthik, Manikandan, Raj Kamal, Isaki, Dilli Babu, Sharif, Prabhakaran, Koteswaran, Saravanan, Anandan, Jitin, Rajaram, Edwin Raj, Senthil, Jayachandran, Jeffin, Moven, Tangamuttu, Sharath, Surinder, Vinod, Naresh, Mani, Karan, Karthikeyan, Ganeshan, Rajapandian, Durai Raj, Anandan, Sabarisan, Satish, Srinath, Akash, Maurish, Rajesh, Tangapandi, Michael, Logesh, Yuvaraj, Feroz, Vicky, Vignesh, Vigneshwaran, Motesh, Rafi, Saravanan, Subhash, Shivashankar, Maulidharan, Kabilan, Jayavel, Suresh, Rajesh, Rajesh Kumar, Srinivasan, Srini, Rishi, Muthu Ramalingam, Egambaran, Vinod Kumar, Gurudas, Riyasuddin, Kumaravel, Balaguru, Subramani, Krishna Kumar, Shanavas, Gunalan. இத்தனை பேர்ல இவங்களோட பேர் வந்து எப்பவுமே ஃபைட்டர்ஸ்ங்கிற ஒரே ஒரு இதுக்குள்ளால அடக்கி வச்சிருவாங்க. ஆனா இவங்கள ஒவ்வொருத்தரும் எத்தனை அடி வாங்கி, எத்தனை வாட்டி பல்ட்டி அடிச்சு விழுந்து, எத்தனை வாட்டி வந்து கஷ்டப்பட்டு, காலையில நாங்க வரதுக்கு முன்னாடி வருவாங்க, கடைசியில நாங்க கிளம்புறதுக்கு அப்புறம் தான் அவங்களும் கிளம்புவாங்க. எங்களை பாதுகாத்து அவங்க வாழ்க்கைய, அவங்க உயிரை வந்து டேஞ்சர்ல போட்டுட்டு எங்களை பாதுகாத்து இந்த படத்துல அவ்வளோ டேக் கேர் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு நான் எக்காலத்துக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஹேவ் ஒர்க் வித் ஆல் ஆஃப் தெம். யாரையும் மறக்கலன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. இது வந்து ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்கான எல்லா எலிமெண்ட்ஸும் இருக்கிற ஒரு படம். சின்ன ஸ்க்ரீனில் பார்த்தா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. இதோட மியூசிக் ஆகட்டும், இதோட ஸ்டண்ட் ஆகட்டும், இதோட கேமரா ஒர்க் ஆகட்டும், எதுவுமே உங்களுக்கு சின்ன ஸ்க்ரீனில் அது கிடைக்காது. ஸோ தயவு செஞ்சு இந்த படத்தை நீங்கள் தியேட்டர்லேயே போய் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரியான படமாக இருக்கும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. குட் ஈவினிங். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்த ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது வந்து ஏஜிஎஸோட 20th இயர், 20வது வருஷம். ஸோ நாங்கள் வந்து
ஃபஸ்ட்டு இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது நீங்கள் எவ்வளோ ஒரு ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி 20 வருஷமாக கொடுத்துட்ருக்கீங்க. அதனால தான் எங்களால் வந்து நிறைய புது முகங்கள் புது வாய்ஸஸை வந்து எடுத்துன்னு வர முடிஞ்சது. அந்த தைரியத்துக்கு வந்து நீங்கள் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க. ஸோ பிளாஸ்ட், ஏன் பிளாஸ்ட் அப்படின்னா அந்த கதை ஃபஸ்ட்டு சுபாஷ். எல்லாருமே வந்து அடுத்த ஜென்ரேஷன் எப்படி அப்படிதான் நம்மலாம் யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த ஜென் ஜியோட மூவி ஒரு திங்கிங் இருக்குல்ல, அது வந்து எவ்வளோ ப்ரெஷியஸ்னா, ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படத்துல வந்து ஆஸ் அ கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் ஒரு பொண்ணை எப்படி காமிப்பாங்கன்ற அந்த தோரணை நான் செகண்ட் தாட்டே வைக்கல. ஏன்னா அந்த அந்த எதுவுமே நான் தேவையில்லை. பிகாஸ் இது வந்து விமனை க்ளோரிஃபை பண்ற ஒரு படம். அதுல வந்து நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். சுபாஷ், இது மாதிரி ஐ ஜஸ்ட் லவ் யுவர் போர்ட்ரேயல் ஆஃப் விமன் அண்ட் ஹவ் யூ சீ தெம் அண்ட் ஹவ் யூ ரைட்ல. அது வந்து ஒரு லவ்லியான ஒரு குவாலிட்டி. அதை வந்து என்றைக்குமே நீங்கள் வந்து அப்ஹோல்ட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த படம் வந்து எதை பற்றி பேசும்னா, ஒரு பெண் குழந்தையை எப்படி வளர்க்குறது. இப்போ வந்து நம்ம சமூகத்தில் வந்து எவ்வளவோ நம்ம பார்க்குறோம். விமென்க்கு வந்து சேஃப்டி இல்லை, செக்யூரிட்டி இல்லை. இது மாதிரி ஒரு சமூகத்தில் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து பாதுகாப்பு அண்ட் செல்ஃப் டிஃபென்ஸ் தெரிஞ்சதுன்னா அந்த பொண்ணு எப்படி இருப்பா. அண்ட் அந்த பொண்ணை வந்து ஒரு அப்பா வந்து உனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, ஊருக்கே ஒரு ப்ராப்ளம்னாலும் நீ நிற்கணும்னு சொல்லி வளர்த்தா அந்த சொசைட்டி எப்படி இருக்கும். அதுதான் இந்த படம். அண்ட் அதுக்காக தான் இந்த படத்தை வந்து நாங்கள் பண்ணணும்னு ஒரு முடிவு எடுத்தோம். இதை வந்து பண்ணும்போது யார் அப்பாவாக இருக்கணும் போது அர்ஜுன் சார் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். ஏன்னா யூஆர் ஃபாதர் ஆஃப் 2 daughters. அண்ட் ஐ ஃபெல்ட் தட் நீங்கள் வந்து இந்த ஒரு மெசேஜை வந்து ஒரு வந்து நின்று பண்ணால் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. அண்ட் தேங்க்யூ அர்ஜுன் சார் ஃபார் டேக்கிங் திஸ் அப் அண்ட் giving space for everybody else to also have a role. ஏன்னா இந்த ஸ்க்ரீன் பிளேல வந்து எல்லா கேரக்டர்ஸும் இம்பார்ட்டண்ட்டு, எல்லாருக்கும் ஒரு ஈக்குவல் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்கும். அண்ட் அதனால ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அபிராமி மேம், தேங்க்யூ ஸோ மச். அபிராமி அண்ட் பிரீத்தி மேம், லைக் ரியலி அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட் தட் யூ கைஸ் கேவ். ரிஹர்சல்ஸாக இருக்கட்டும், ஒரு புது டைரக்டருக்கு வந்து த சப்போர்ட் ஆஃப் ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த விதத்தில் வந்து ஆல் ஆஃப் யூ, ஜான் குக்கேன் சார், அர்ஜுன் சிதம்பரம், விவேக் பிரசன்னா, திலீபன் சார், பாவன், பாலஹாசன், நிஜமாவே அவர் வந்து உங்கள் ஃபோட்டோவை தான் வச்சு பிக்ஸ்டெக்லேருந்து சொல்லிட்டு வேறு யாரையுமே அவர் காமிக்கல. அது உண்மைதான். இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய பெரிய ப்ளஸ்ன்றது ரவி பசு சார். தேங்க்யூ சார், இட்ஸ் அன் ஆனர். ஏஜிஎஸ் வந்து உங்களை தமிழுக்கு எடுத்துகிட்டு வந்ததுக்கு எங்களோட ஆனர் இது. ஐ எம் அ பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஃபிலிம், ஆல் யுவர் ஃபிலிம்ஸ். ஸோ இது வந்து ஒரு சோல் நீங்கள் வந்து கொடுத்தது படத்துக்கு. அண்ட் இந்த சவுண்ட் ட்ராக், trust me, is going to be epic. I'm very excited for everyone to actually see this. DOP Arun, phenomenal work. Art director Veeramani sir, Phoenix sir, நிஜமாவே நீங்கள் இன்னொரு கோ-டைரக்டர் மாதிரி தான் இந்த படத்துக்கு நினைக்கிறேன். சுபாஷ் சொன்ன மாதிரி நீங்கள் 3 பேருமே வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எடிட்டர் பிரதீப், தேங்க்யூ. as usual, kick-ass trailer, செம்மையாக பண்ணியிருக்கீங்க. ஸோ வெரி ஹாப்பி டு அகெயின் ஒர்க் வித் யூ. அண்ட் மோர் ஓவர் இந்த படத்துக்கு பின்னாடி as நீங்கள் சொன்னீங்க, இந்த ப்ரெஸ் ரிலீஸே கடைசியில் வந்து ஒரு நேம் லிஸ்ட்டாக மாறிடுச்சு. ஒரு படம் பின்னாடி வந்து 1000 பேர் இருக்காங்க. அண்ட் ஐம் ரொம்ப ரொம்ப ஹாப்பி தட் எல்லாருமே அந்த டைம் கொடுத்து அந்த பேரெல்லாம் ரீட் அவுட் பண்ணி அந்த அப்ரிசியேஷன் கொடுத்ததுக்கு. அது ரொம்ப ரொம்ப ரேர். அண்ட் அது ஆனால் உங்களுக்கு வந்து என்ன சொல்ல வரும்னா, இந்த படம் வந்து ஒரு குரூப் எஃபர்ட், ஒரு டீம் எஃபர்ட், ஒரு புது முகம், ஒரு புது வாய்ஸ் வந்து தமிழ் சினிமாவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அதுக்கு நீங்கள் எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும். அண்ட் என்னோட என்டையர் டீம், ப்ரொடக்ஷன் டீம், வெங்கட் மாணிக்கம் சார், தேங்க்யூ. மாலி சார், த என்டையர் ப்ரொடக்ஷன் டீம், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் டீம், சிவா, பூர்ணி, ஐம் ஷூர் I've left a lot of names. நிக்கில், தேங்க்யூ ஸோ மச். ஸோ ப்ளீஸ் வந்து படத்தை தியேட்டரில் பாருங்கள். அண்ட் ப்ளீஸ் கிவ் அ சப்போர்ட். ஏன்னா நீங்கள் வந்து புது படங்கள், புது முகங்களுக்கு சப்போர்ட் கொடுத்து தான் எங்களாலையும் வந்து நிறைய நியூ ஃபேஸஸ் எடுத்துகிட்டு வர முடியும். தேங்க்யூ. கிங் அவர்களை மேடை கலைக்கும். இந்த விழாவிற்கு வந்திருக்கும் எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும், மேடையில் இருக்கும் என்னுடைய எல்லா கலைஞர்களுக்கும், முதலாளிகளான அர்ச்சனா மேடம் அவர்களுக்கும், ஐஸ்வர்யா அவர்களுக்கும், 20 வருஷத்துக்கு முன்னாடியா நம்ம நடிச்சது, 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஹீரோனா இருந்த என்னுடைய
என்னுடைய ஹீரோயின் அபிராமிக்கும் அண்ட் பிரீத்தி முகுந்தன் அவர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். டு ஸ்டார்ட் வித், வரலாறு காணாத ஒரு வெற்றியை நோக்கி வெற்றியோடு அச்சீவர்ஸ் லிஸ்ட்லேயே முன்வரிசையில் இருக்கிற என்னுடைய நண்பன், அதாவது மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகே, கமிங் டு பிளாஸ்ட் will be really blast. இவங்க சொன்ன மாதிரி நான் இத்தனை படம் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்றேன். ஒரு கராட்டே மாஸ்டர். அண்ட் I should thank my director first. இதே தான் அவரும் என்கிட்டயும் இதே மாதிரி தான் பண்ணாரு. கதை சொன்னதுக்கு அப்புறம் ஏதாவது சேஞ்ச் பண்ணலான்னா, ஏதாவது சேஞ்சஸ் இது இருந்தால் நல்லா இருக்குமான்னு பார்க்கும்போது அவருடைய மூஞ்சி பார்த்தா ஐயோ பாவம், இவருக்கு ஏதாவது கேட்டால் வந்து எழுதிடுவாரோ என்னமோ. இல்லை ஓகே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதே பண்ணிடலான்னு. ஜோக்கு மாதிரியாக இருந்தாலும் ரொம்ப அந்த ஒரு கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது ஒரு டைரக்டருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ஹி வாஸ் வெரி வெரி கான்ஃபிடென்ட். முதல் படத்துக்கு நான் நிறைய ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர்ஸ் நிறைய பேருக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் சுபாஷ். ஸோ ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டு. அவருக்கு என்னன்னா, ஏதாவது நம்ம கேள்வி கேட்கும்போது கூட சரி 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 வேண்டாமா சார், அது சரி 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 சார் வேணும் சார் அப்படின்னு தான் கேட்பாரு. ஸோ எப்படியோ பை த எண்ட் ஆஃப் தி டே அவருக்கு என்ன வேணுமோ அது வந்து அவர் சாதிக்கிறாரு. அண்ட் வி ஹேட் அ ஒண்டர்ஃபுல் டைம். நமக்குள்ள ஏஜ் கேப் நிறைய இருந்தாலும் அஃப்கோர்ஸ் ஐ பிலீவ் இன் கெட்டிங் அப்டேட்டட் எவ்ரிடே. ஸோ நிறைய இந்த டீமில் இருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன், நிறைய அப்டேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் சூஸிங் மீ சுபாஷ். அதுக்கப்புறம் நம்ம நிறுவனம், நம்ம ப்ரொடியூசர்ஸு, அவங்க படங்கள் ஸ்டார்ட் பண்ணி 20 வருஷம் ஆச்சுன்னு சொன்னாங்க. ரவி பசூர் சொன்ன மாதிரி அவங்க பக்கா ஒரு ஜூம் போட்டு ஒரு நல்ல கதை, ஒரு நல்ல டைரக்டர் வந்து ஜூம் போட்டு பார்த்துருக்காங்க அவங்களுடைய ஸ்கில்லு. ஆனால் இத்தனை வருஷம் ஆனாலும் எம்எல் ஜூனே போடல இவங்க. இப்போதான் இந்த படத்தை இந்த நிறுவனத்தில் ஃபர்ஸ்ட் பிக்சர் நான் பண்ணுறேன். இட் வாஸ் ஃபென்டாஸ்டிக். பணம் மட்டும் இல்லை, எல்லா விதத்துலேயும் அவங்களுடைய பேஷன், டெடிக்கேஷன். ஐஸ்வர்யா அவர்கள் முதல் நாளே ஷூட்டிங் வந்தாங்க. அது எப்போ 2 o'clock, midnight 2 o'clock. அப்போதான் அப்போதான் குழந்தை பிறந்திருக்கு. இருந்தாலும் ஷூட்டிங் வந்து பார்த்தாங்க. எனக்கு ரொம்ப ஐ வாஸ் லைக் டோட்டலி அமேஸ்டு. ஸோ ஃபென்டாஸ்டிக் ப்ரொடக்ஷன் ஹவுஸ். இவ்வளோ நாள் நான் ரியலி இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நான் மிஸ் பண்ணேன் அப்படிங்கிறது இப்போ தான் எனக்கு புரியுது. அண்ட் கமிங் டு அவர் ஆர்டிஸ்ட் அபிராமி, ஃபர்ஸ்ட் நான் பார்க்கும்போது வெறும் தமிழ் மட்டும்தான் பேசுவாங்க. ஐ மீன் மலையாளம் மட்டும்தான் பேசுவாங்க. தமிழ் புரோக்கன் தமிழ். இப்போ பார்த்தா அசத்துறாங்க பாருங்க. அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் ஷி இஸ் லைக் இம்ப்ரூவ்ட் ஸோ மச். அண்ட் ஷி இஸ் அ வெரி குட் சிங்கர். இந்த வர்சட்டாலிட்டி. அண்ட் இந்த படத்தில் ஷி இஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். நானே எதிர்பார்க்கல. இவங்க கதை சொல்லும்போது அபிராமியா அப்படியா அப்படின்னு இருந்தது இந்த கேரக்டருக்கு. பட் அந்த நீங்கள் படம் பாருங்க. நான் ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பீக் அபவுட் தட். ஷி இஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். என்ன ஒரு டெடிக்கேஷன், ஹார்ட் ஒர்க். சூப்பர் அபிராமி. அண்ட் பிரீத்தி இஸ் மை காட். எப்போ நான் பார்த்தாலும் ஷி வில் பி லைக் ஒர்க்கிங். எத்தனை நைட்ஸு எனக்கே பாவமாக இருக்கு. எந்தெல்லாம் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களுக்கு 2 மணி வரைக்கும் இருக்கும். அண்ட் ஐ நோ தட் ஷி இஸ் அ வெரி வெரி குட் டான்சர். பட் இப்படி ஃபைட் பண்ணியிருக்காங்கன்னா இட் வாஸ் லைக் அடா என்னடா ஓவர்டேக் பண்ணிடுவாங்களா இவங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருந்தது. பட் பண்ணட்டும். ஏன்னா ஐ ரியலி ஃபெல்ட் வெரி வெரி நைஸ் ஃபார் ஹர் டெடிக்கேஷன். லெக்கெல்லாம் இங்கே போதுங்க. யூ ஷுட் சி த வே த ஸ்டைல் ஆஃப் ஃபைட் ஷி ஹஸ் டன்.
அண்ட் ஒண்டர்ஃபுல். யூ ஷுட் இன்னும் மேலே மேலே பெரிய ஹீரோயின் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் நீங்கள் பண்ணணும். அதுக்கு இதே கம்பெனி தான் பண்ணுவாங்க, லேடிஸ் எம்பவர்மெண்ட். ஸோ எல்லா அண்ட் மியூசிக் ரவி பஸ்ரூர் வந்து ஐ நோ ஹிம் ஃப்ரம் so many years. He's a wonderful music director, very very dedicated. எப்பவும் அதுதான் சிந்தனை, வேற எதுவுமே யோசிக்கிறது இல்லை. எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் வராது, வேற ஏதாவது மியூசிக் பற்றி தான் பேசுவார். அந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டட் மேனு. ஸோ அவங்க பண்ண படங்கள் அதெல்லாம் எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும், அவரை பற்றி நான் சொல்ல தேவையில்லை. அண்ட் இந்த படத்தில் he has done a wonderful job. அண்ட் அருண் கேமராமேன் அவர் கூட இஸ் சச் எ ஸ்மால் பாய். அன்னைக்கு யாரோ அவர் பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், எத்தனை குழந்தைங்க உங்களுக்குன்னு அவர் கேட்டிருந்தேன். அவங்க எதோ சொன்னாங்க, அருண் உங்களுக்கு என்ன சார், எனக்கு என்ன கல்யாணமே ஆகலை சார். அவ்வளோ சின்ன பையன். பட் ஏஜில் சின்னதாக இருந்தாலும் the kind of quality he has given for the movie is like amazing. எப்பவும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபைட் மாஸ்டர் இவங்கெல்லாம் வந்து நான் ரொம்ப வருஷமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அபிராமி, அப்புறம் நம்ம பிரீத்தி, இவங்கெல்லாம் சொல்லும்போது ஃபைட்டர்ஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, ஐவ் சீன் தீஸ் பாய்ஸ் விழுறது அது எவ்வளோ ஸ்டிச்சஸ் இருக்கும், உங்களுக்கு எவ்வளோ கை உடைச்சிருப்பாங்க, எனக்கே எவ்வளோ இருக்குது. பட் அவங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள், அதே ஒரு ப்ரொஃபஷன் ஐ நோ. ஸோ இவங்களால அப்படி தான் பார்த்துருக்கேன். இவர் கூட காலு கையெல்லாம் பிரச்சனை இருந்தது, படம் பூரா லுங்கியோட ஒர்க் பண்ணார், இன்றைக்கி தான் பேண்ட் போட்டிருக்காரு அவர். ஸோ இஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். அவர் அதே மாதிரி டைரக்டர் மாதிரி தான். இப்போ நமக்கு கொஞ்சம் இந்த ஃபைட்ஸில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால, என்ன பிரபு இது கொஞ்சம் இப்படி பண்ணலாமா, நான் இல்லை சார் இது இப்படி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகேப்பா பண்ணிடலாம். அண்டு அஃப்கோர்ஸ் இப்போ பார்க்கும்போது இன்னொரு ஆங்கிளில் எனக்கு தெரியுது. அண்ட் அகெயின் இட்ஸ் கெட்டிங் அப்டேட்டட், கற்றுக்கிறதா எல்லாருக்கிட்டையும். அண்ட் அவர் ஆர்ட் டைரக்டர் எல்லாம் ஆல் த டெக்னீஷியன்ஸ் இந்த படத்தில் மெயின் என்ன இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, எல்லாரும் ஒரு டீம் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸில் எவ்வளோ டெடிக்கேட்டட் இருக்கோ அதே மாதிரி ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸு எல்லாம் முன்னாடி சொன்ன மாதிரி ஆர்டிஸ்ட்டு கூட டே அண்ட் நைட் அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு